கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த 6 பேர்லயும் வந்து இப்ப செவ்வந்தி வந்து ஒரு ஆபத்தான குற்றவாளி, அதுங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா செவ்வந்தியை விடவும் மிகவும் ஆபத்தானவர் ஏகே பாய் என்று சொல்லப்படுற கெனடி செபஸ்டியான் பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர். இவரை பற்றின மர்மங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. என்ன பிரச்சனை என்று சொன்னா, நிறைய பேர் இவர்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அதாவது இவர் வந்து அடிப்படையில் ஒரு ஏஜென்சி தானே, அதாவது ஆக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிற ஏஜென்சி. எனவே இவரை தொடர்பு கொண்டு இவருக்கு காசு கொடுத்தா நாங்க சொல்ற ஏதாவது ஒரு முக்கியமான நாட்டில் கொண்டு போய் இவர் இறக்குவார் என்றதான் இவருக்கான தொழில். இப்படித்தான் வெளியில எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து நிறைய பேர் இவரை தொடர்பு கொண்டு இந்த நாட்டில் கொண்டே விடுங்க, அந்த நாட்டில் கொண்டே விடுங்க சொல்லி காசு கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்படி காசு கொடுத்தவர்கள் வந்து ஏமாந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா காசு கொடுத்தவர்களுக்கு தெரியாது இவருக்கு பின்னால் இன்னும் ஒரு பக்கம் இருக்குது. அங்க கைகள் பத்திர பத்மியோட சேர்ந்து ஒரு வேலை செய்கிறார். இவருக்கு போதைப் பொருள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. செவ்வந்தியை கூட்டிக்கொண்டு நேபாளத்துல வந்து ஒளிச்சு வச்சுக்கான்னு சொல்லி மற்ற பக்கங்கள் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. பெரும்பாலும் இல்ல, தெரிஞ்சிருக்கவே மாட்டது என்று சொன்னா அதை வந்து அவையில் ரகசியமா தான் வச்சிருக்கணும். இப்ப பிரச்சனை என்று சொன்னா நிறைய பேர் இவர் மேல கோபமாக இருப்பதாக சொல்லப்படுது. ஆனா பிரச்சனை என்று சொன்னா போலீஸ் தரப்புல இருந்து, அதாவது இவர்களை வந்து விசாரிச்சு கொண்டிருக்கிற போலீஸ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான தகவல்களும் வெளியாகல. பொதுவா வந்து போலீஸ் என்ன செய்யும் சொன்னா, தங்கள் விசாரணையில் கிடைக்கக்கூடிய தகவல்களை ஊடகங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்களை வந்து சொல்வார்கள். ஆனா ஏகே பாயிடம் இருந்து இதுவரைக்கும் என்னென்ன தகவல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு சொல்லி இதுவரைக்குமே மர்மமா தான் இருக்குது. இப்ப செவ்வந்தி வந்து அப்படி வாக்குமூலம் கொடுத்தா இப்படி வாக்குமூலம் கொடுத்தான்னு சொல்லி நிறைய கதைகள் வெளிவந்தது. ஆனா ஏகே பாயை பற்றி ஒற்று கதையுமே வெளியில வரையில. அதுக்கு காரணம் அவரோட சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறதுக்காக கூட இருக்கலாம். எனவே மிக விரைவில் அவரை பற்றிய மர்மங்களும் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில செவ்வந்தி வந்து நேற்று 2 முக்கியமான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தவர். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, விமானத்துல வரைக்குள்ள நேபாளத்தில இருந்து இலங்கைக்கு வரைக்குள்ள சிரிச்ச முகத்தோட கலகலப்பாக அப்படியே முகத்தை எல்லாம் மறைக்காமல் அப்படியே கூட்டிக் கொண்டார்கள், ஏதோ ஹொலிடேக்கு வாராக்கள் மாதிரி. நேற்று வந்து போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவில் இருந்து அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய்க்குள்ள வந்து இந்த விஞ்ஞான ஆய்வு கூடத்துக்கு போய்க்குள்ள வந்து உடம்பெல்லாம் மூடிக்கொண்டு ஒரு மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு போவோம் தானே, அதே மாதிரியான ஒரு கெட்டப்ல வந்து கூட்டிக் கொண்டு போனார்கள். முகமே காட்டில வெளியில. அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. எனவே வந்து 2 இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த 2 பேர் வந்து செவ்வந்தி தங்கியிருந்த இடங்கள். அதுக்கு பிறகு அந்த இடங்களோட சம்பந்தப்பட்ட 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது செவ்வந்தி மறைந்திருப்பதற்கு உதவி செய்தார்கள் என்ற அடிப்படையில் வந்து 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல வந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தரால் இருக்கிறார், ஒரு பெண் ஒரு ஆளும் இருக்கிறார். அந்த பெண் வழங்கின வாக்குமூலம் வந்து அதிர்ச்சிகரமானது. அதை நான் அப்புறம் சொல்றேன். இதுக்கு முதல் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுதானே, கணேமுல்ல சஞ்சீவுக்கு மேல துப்பாக்கிச்சூடு, அதாவது இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி அன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த ஆண்டு வந்து அன்றைக்கு போலீஸ் வந்து தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டு செவ்வந்திய. அன்றைக்கு இரவு வந்து ஒரு நாள் இரவு வந்து வெளிப்பன என்று சொல்லப்படுற இடத்துல வந்து தங்கியிருந்ததாக, அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து செவ்வந்தி தங்கியிருந்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். பிறகு அடுத்த நாள் வந்து கெகல் பத்திர பத்மையால ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆள் வந்து செவ்வந்தியை வந்து கூட்டிக் கொண்டு போறார். எங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தொடங்கொட என்று சொல்லப்படுற இடத்துல கூட்டிக் கொண்டு தங்க வைக்கப்படுறார். இந்த தொடங்கொட என்று சொல்லப்படுற இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் தான் தங்கியிருந்ததாக செவ்வந்தி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி அந்த தொடங்கொட என்று சொல்லப்படுற இடத்துல இருந்து மித்தனியாவுக்கு வீடு மாறா. ஏன் ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதியை தெரிவு செய்ததுன்னு சொன்னா, ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் தமிழ் சிங்கள புத்தாண்டு. அது தமிழ் மக்களுக்கு முக்கியமானது, சிங்கள மக்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு. எனவே அன்றைய நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, போலீஸ் வந்து பெரிய அளவுல சுத்தி வளைக்கிறது, கண்காணிக்கிறது, தேடுதல் வட்ட நடத்துறது சொல்லி அப்படியான நடவடிக்கைகள் இருக்க மாட்டார்கள். என்ன சொன்னா, அன்றைக்கு வந்து புது வருஷம். எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் போவோம்னு சொல்லி மித்தனியாவுக்கு போயிருக்கிறார். திட்டம் போட்டபடியே வந்து வெற்றிகரமாக யாருடைய கண்ணிலையும் அகப்படாமல் மித்தனியாவுக்கு போய் சேர்ந்திருக்கிறார். மித்தனியால போய் இருந்துட்டு அடுத்தது மே மாசம் 6ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை நோக்கி போறா. கிளிநொச்சிக்கு போயிட்டு கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணம் போறா. அப்ப ஏன் மே மாசம் 6ஆம் தேதியை தெரிவு செய்தது சொன்னா, அன்னைக்கு தான் இலங்கையில வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்தது. எனவே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகல போலீசாரும் வந்து உள்ளூராட்சி தேர்தலையும் அந்த தேர்தலுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் சொல்லி அதுல வந்து பிஸியா இருப்பினும், எனவே தன்னை யாரும் கவனிக்க மாட்டோம் சொல்லி அந்த நாளை தெரிவு செய்து போயிருக்கிறார். எனவே புத்திசாலித்தனமாக 2 திகதியும் தெரிவு செய்து 2 திகதியிலே வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து தான் போக நினைச்சதுக்கு வந்து போயிட்டா. இதுக்காக பிரதி அமைச்சர் ஒருவர் பாராட்டு சொல்லியிருக்கார். இப்ப ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் ஒருவர் பாராட்டு சொல்ல போய் அது பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. அதனால அந்த காணொலியில மற்ற பகுதியில் சொல்றேன். இதுக்கிடையில வந்து 5 பேர் கைது செய்யப்பட்டவர்கள் தான் நேற்று. அந்த 5 பேர்ல வந்து ஒரு பெண் ஒரு ஆளும் இருக்கிறார். அந்த பெண்ணிட்ட வந்து போலீசார் விசாரணைகளை நடத்தி போலீசாருக்கு வந்து அதிர்ச்சியா போயிட்டது. போலீஸ் வந்து கேட்டு அந்த பெண்ணிட்ட வந்து உங்களோட ஹஸ்பண்ட் எங்க சொல்லி, அதுக்கு அவா சொல்லிக்கிறார், என்னுடைய ஹஸ்பண்ட் கணவர் வந்து ஜெயிலுக்கு இருக்காருன்னு சொல்லி. எது ஜெயிலுக்குள்ளயா, ஏன் ஜெயிலுக்குள்ள போனவர் கேட்டா, இந்த மாதிரி ஒரு கொலை முயற்சியில வந்து ஈடுபட்டார், அதனால ஜெயிலுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி. எனவே நீங்கள் வந்து ஏற்கனவே கொலை செய்துட்டு ஓடி வந்த செவ்வந்திக்கு வந்து அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய கணவர் எங்க கேட்டா, அவர் ஏற்கனவே ஒரு கொலை முயற்சியில ஈடுபட்டு ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறார். அவர் யாருன்னு விசாரிச்சு பார்த்தா, அவரை பற்றின தகவல்கள் ஏற்கனவே ஊடகங்களை வந்து பரவலாக அடிபட்டது. அவர் வந்து மித்தனிய பகுதியை சேர்ந்தவர். கிட்டடியில தான் அவரும் வந்து கைது செய்யப்பட்டவர். காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் என்ற ஒரு அமைப்பு இருக்குதானே, அதுல வேலை செய்கிற ஒரு ஊழியர். எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. நீங்க யோசிக்கிறது சரிதான். காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தில் பணிபுரிகின்ற 36 வயதுடைய நபர் ஒருவர் கிட்டல கைது செய்யப்பட்டவர். ஏன் என்று சொன்னா, அவர் தான் ஒரு வீடியோ கேமரா ஒன்றை எடுத்து அதுக்குள்ள கலட்டி பூட்டி உள்ளுக்குள்ள பிஸ்டல் ஒன்றை வச்சு பூட்டி போட்டு, அதாவது ஒரு ஊடகவியலாளர் மாதிரி கெட்ட போட்டுக்கொண்டு ஹரக்கட்டா வந்து கொலை செய்யறதுக்கு பிளான் போட்டவர் இவர் தான். அதாவது தான் ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்லி காட்டுறதுக்காக ஊடகவியலாளர்கள் வச்சிருக்கக்கூடிய அடையாள அட்டை இருக்குதானே, அப்படி ஒரு அடையாள அட்டையை வந்து போலியாக செய்து எடுத்தது மட்டுமில்லாமல் வீடியோ கேமராக்குள்ள வந்து 1 லட்சம் ரூபாய் காசு ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் மூலமாக வீடியோ கேமராக்குள்ள துவக்க பொருத்தி ஹரக்கட்டாவை சுடுறதுக்கு வந்து முயற்சி செய்தவர். அந்த வீடியோ கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி அவருக்கு கிட்ட போயிட்டு அவரை சுட்டு படுகொலை செய்யறதுதான் இவருடைய திட்டமாக இருந்தது. எனவே நல்ல புருஷன் நல்ல பஞ்சாதி தானே.
இப்ப வந்து 2 பேருமே கைது செய்யப்பட்டு அப்ப நான் நினைக்கிறேன் போலீஸ் சொல்லியிருக்குமாக்கும் எதுக்கு கூட புருஷன் மட்டும் தனியா ஜெயிலுக்கு இருக்கணும், நீங்களும் போய் சப்போர்ட் இருங்களேன்னு சொல்லி இப்ப கூட்டிக் கொண்டு பிடிச்சு வச்சிருக்கிறனால எனவே இந்த 5 பேர் மேலையும் கடுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இது வந்து இப்ப முதல் கட்டமாக கைது செய்யப்பட்ட 5 பேர். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா புதன்கிழமை இரவு வந்து இஷாரா சிவந்தியை கூட்டிக் கொண்டு வரினோம், வியாழக்கிழமை விசாரணை நடக்குது, நேற்று வெள்ளிக்கிழமை வந்து 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இன்றும் நாளையும் வரும் நாட்களிலும் இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப வந்து இஷாரா சிவந்தி கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த கைதுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 5 பேர் இருக்கணும், இனி அவர்கள்ட்ட விசாரணை, அவர்கள் கொடுத்த தகவல்கள் என்று சொல்லி. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்கள் எல்லாமே வந்து பரபரப்பான நாட்கள் தான். எல்லாருடைய கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரதானமான ஆட்களார், பிரதானமான சூத்திரதாரி அவர்கள் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் என்றது எல்லா பொதுமக்களாலும் கேட்கப்படுற கேள்வியாக இருக்கிறது.